ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சாங்க காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே செக்கப்புக்காக போயிருக்கா. அப்போ டாக்டர் நீங்கள் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொன்னதுமே, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், இந்த பாருங்கள் ரிப்போர்ட் அப்படின்ற செட்டு கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக உண்மையில் நம்ம சொல்லலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்ற வாசி இதை ஏற்றுக்க மறுக்கிறீங்க, பட் இதான் ரியாலிட்டி, இதை உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னதுமே, இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஏன்னா நேற்று நைட்டு அந்த வில்லாக்கு நான் போனேன். அங்கே போனப்போ ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு பர்சன் லூன்னு இருந்திருக்கான். ஸோ அவன் கூட தான் சேர்ந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கா. அவன் அவளோட கழுத்தில் அங்கே பைட் பண்ணதுமே பட்டர்ஃப்ளை மார்க் மாதிரி அங்கே வந்திருக்கு. நீ இதுக்கப்புறம் எங்கே போனாலுமே என்னை விட்டு விலகி இருக்க முடியாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் தான் நம்மளோட ஹீரோவுமே. இப்போ ஹீரோயின் நேற்று நைட் தான் அவன் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நான் எப்படி 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன், இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே டக்குன்னு அவள் வயிறு வந்துட்டு ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது. அவளுக்கு டெலிவரி பெயினுமே வந்துடுது. ஒரு அழகான பேபியுமே பிறக்குது. பிறந்த உடனே அம்மான்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டதுமே நர்ஸுங்க ஹீரோயின் எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிடுது. உண்மையிலே நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், பிறந்ததுமே புள்ள பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சிக்கா. பிறகு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு தான் அவள் வேமா அங்கே கிளம்பி போயிடுச்சிக்கா. மழை வேறு நல்லா பெஞ்சிட்ருக்கு. அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு அவங்க ஸ்டெப் மதரோட சேர்ந்து. இப்போ எதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு அங்கே திட்டாரு. உன் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ, எப்பயுமே நீ எங்களுக்கு ஒரு அசிங்கமாக தான் இருந்திருக்க, உன்னால் நாங்கள் அவமானப்படுறதுக்கா, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கதவையுமே லாக் பண்ணிடுறாங்க. அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க பிள்ளையை பார்த்து. நானே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு வீடு இல்லாமல் தெருவில் சுற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கேன். என் கூட சேர்ந்து நீ இருந்தா நீயுமே கண்டிப்பாக கஷ்டம்தான் படுவேன். நான் உன்னை கண்டிப்பாக எங்கே விடணுமோ அங்கே சேஃப்டியாக கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு இங்கே அந்த லூவோட அந்த வில்லாவை காமிக்கிறாங்க. அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அந்த உள்பு வகையை சேர்ந்த பொண்ணுங்க ஏகப்பட்ட பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த பட்லர் சொல்கிறாரு, இவங்க தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்க பொண்ணு, உங்களுக்கு யார் சூஸ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு இவங்க யாரையுமே பிடிக்காதுன்னு சொன்னபோது திரும்ப அந்த சீசன் வரும்போது உங்களுக்கு ரொம்பவே உட முடியாமல் போயிட்டுருக்கோம். நேற்று நைட்டு கூட நீங்கள் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஒன்றா இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு, இந்த பேச்சை நீங்கள் திரும்ப பேசாதீங்கன்னு சொல்கிறான். ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்களில் யார் நேற்று நைட்டு ஒன்றா அவங்க கூட இருந்தது நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இதில் யாருமே கிடையாதுன்னு அவன் சொன்னதுமே, அவங்க கூட இல்லைனா ஹியூமன் அவங்க கூட சேர்ந்து இருந்தாங்கன்னு சொல்லுதும் அவன் ஆமாம் ஹியூமன் தான் சொல்லிட்டு இன்னுமே கோவமாயிட்டு அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமே, இல்லைனா இந்நேரத்தில் அந்த பொண்ணுக்கு பேபியுமே பிறந்திருக்குமே அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒரு பர்சன் வேமா அங்கே பேடி இங்கே வெளியே அந்த பேபி உங்ககிட்ட கொடுத்துட்டு போக சொன்னாங்க அப்படின்றத சொன்னதும் பட்லர் இது உன்னோட பேபியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அச்சடிச்ச மாதிரி ஒன்றை மாதிரி தான் இருக்கான்னு சொன்னதும் இவன் வேமா மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை போயிட்டுருக்கான். ஹீரோயின் நான் உன்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும், என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்ற செட்டை அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீ இவரோட சேர்ந்து இருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா வசதியாக வாழலாம், ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறவன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. இவன் வேமா வெளியே பார்த்தா ஆளை காணும். அப்போ அங்கே அந்த பட்லர் கண்டிப்பாக அந்த பொண்ணு நல்லவளாக மட்டும் இருக்க மாட்டா, ஏன்னா கை குழந்தைய யாராச்சும் இப்படி தனியாக விட்டுட்டு போவாங்களா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ குழந்தைய கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான் பிள்ளைய பார்த்துட்டு. நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க, அந்த குட்டி பையனுக்கு பர்த்டே வந்துடுது. அங்கே இருக்க எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு அங்கே கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. கேக் வெட்ட சொல்லும்போது அந்த பையன் விஷ் கேட்குறான், என்னோட அம்மா எனக்கு கூடிய சீக்கிரம் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஃபைனலாக எப்படியோ நான் இங்கே ஜாப்க்கு வந்திருக்கேன், எனக்கு ஜாப் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் நல்லா காசு சம்பாரித்து அந்த வில்லாக்கு போய் என்னோட குழந்தைய நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. சரி அங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்கிறான், நீங்கள் தான் இப்போ புதுசாக இங்கே ஜாப்க்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் ஆமான்னு சொன்னதுமே, ஆனால் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, அந்த அவரோட பையன் ஒரு பையன் இருக்கான், அவனை அப்ரோச் பண்ணாங்க, ட்ரை பண்ணி அவர் பக்கத்தில் நெருக்கமாக ட்ரை பண்ணதுமே கோவமாயிட்டு அவங்க எல்லாத்தையுமே இங்கே கொலை பண்ணிடுவார் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது, என்னடா இந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான்னு. அப்போ நம்ம பாஸ் வராங்கன்னு சொல்லும்போது வரது பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அங்கே அவள் ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. அங்கே எல்லாருமே ஹெட்டை டவுன் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் மட்டும் அவனவே பார்த்ததும் அங்கே அவன் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஹெட்டை டவுன் பண்ணி இல்லை உன்னை ஒரு வழி பண்ணிடுவாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அதே மாதிரி பண்ணதும் ஹீரோயினை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ புதுசாக வந்திருக்கன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அங்கே இருக்க அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், இல்லை நீ ரொம்ப லக்கி தான், இப்போ வரைக்குமே பாஸ் யார்ட்டையுமே பேசினதில்லை, உன்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். நீங்கள் உள்ளே போங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா.
ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அந்த பட்டர்ஃப்ளை மார்க் வந்து வெளிவரும்போது அவளுக்கு அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. அதனால் விலங்குகள் எல்லாமே அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்கிட்ட சொன்னதுமே அப்போ டாக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் அதை போட்டுக்கோங்க, அது எல்லாமே சரியாயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அந்த ஆயின்மெண்ட் அங்கே போட்டுச்சேக்கா. அப்போ அங்கே பார்த்தா ஒரு மைஸோட சவுண்டு வந்துட்டு கேட்குது. அது அட்ராக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குதே யார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குட்டி பையன் தான் உட்காந்துட்ருக்கான் சூச்சு. அவனோட கண் எல்லாமே ரொம்பவே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. அம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டதும் ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, யாருப்பா நீ எதுக்காக என்ன அம்மான்னு கூப்பிடுற, உங்கள் அம்மா எங்கன்னு சொன்னதுமே நீங்கள் தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அங்கே கட்டி பிடிச்சதும் குழந்த பிறந்தப்ப அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சு இல்லையா, அதே மாதிரியே அவளுக்கு தோணிட்டுருக்கு என்னோட பிள்ளையுமே இப்படி தானே இருப்பான்னு சொல்லிட்டு. சரி உனக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு 1 வயசாகுதுன்னு சொன்னதுமே, எனக்கு 1 வயசா, 1 வயசு பிள்ளைய எவ்வளோ பெருசாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கா. தன்னோட குழந்தையுமே இப்போ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஹீரோக்கு வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் வராரு, பாஸ் இப்படி யங் மாஸ்டர் அவங்க ஆஃபீஸில் இருக்காருன்னு. ஸோ அவங்க பிக்கப் பண்ணுறதுக்காக அவனுமே வந்துட்டுருக்கான். குழந்தையோட சேர்ந்து இவ பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அந்த குட்டி பையன், அப்பா ஃபைனலாக நான் என்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ கடவுளை, பாஸோட பிள்ளையா இவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவனை பார்த்தா கோவப்பட்டு முறைச்சிட்ருக்கான். உங்களை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதன்ற மாதிரி அந்த பார்வை இருக்குது. நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறமே எங்கள் ஜாப்பில் வந்துட்டு வச்சுருக்க விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறான். உன்னை நான் ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதுமே, இப்போ நீ ஃபயர் பண்ணிட்டு போகிற, ஆனால் வந்துட்டு அதுக்கு ரீசன் என்ன சொல்லு அப்படின்றத சொல்லும்போது, ரீசனா நீ வந்துட்டு என்னோட பையனை நீ அப்ரோச் பண்ணியிருக்க என்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு. ஒன்று மாதிரி லேடிஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளெல்லாம் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஜாப்க்கு வச்சுக்க மாட்டேன்னு சொன்னதுமே, உனக்கு ஒரு பாஸாக இருக்கவே தகுதி கிடையாது, எப்படி ஆளுங்கக்கிட்ட பேசணுன்ற அறிவுமே கிடையாது. நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து வந்து பேசுகிறதுக்கு எதுவும் ரெடியாக இல்லை. நீ என்ன ஃபயர் பண்ணுறது, ஜாப்பை வந்து நான் வந்து குயிட் பண்ணிக்கிறேன். 2வது பாஸ்ன்ற பொசிஷன்லேருந்து ஒன்று நான் வந்துட்டு இங்கே ஃபயர் பண்ணுறேன், எனக்கு நீ பாஸாக தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டுருக்கான்னு. வீட்டில் எல்லாருமே சேர்ந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே சூச்சு யாரை கேட்டு நீங்கள் அம்மா வந்து ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணீங்கன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல ஃபயர் பண்ணிட்டேன்னு சொன்னதும் இவன் ரொம்ப கோவமாகிட்டு பயங்கரமாக அழுதுச்சேக்கா. எனக்கு அம்மா வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு சாங்கை வந்துட்டு கூப்பிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதெல்லாம் தேவையில்லை, நானே என்னோடய அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுச்சுக்கு. ஹீரோயின் இன்னைக்கு தான் வேலை கிடச்சிச்சு, வேலை கிடச்சது அதுவுமா வேலை இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனால் அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதர் தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, உன்னை நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொன்னதுமே ட்ரெஸ்ஸை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் கூட சேர்ந்து வர எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே அங்கே ஸ்டெப் மதரை பார்த்தா ரொம்ப யங்கலாக தான் இருக்கா. அங்கே காசுக்காக தான் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்திருக்கா போல். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய உன் கையில் தூக்கிட்டு வந்தவ, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப அழகான ஹேண்ட்ஸமான சிஇஓ வருவாங்க, மரியாதையை கிளம்புன்னு சொன்னதும் ஹீரோயின் கோமாயி போயிட்டு அங்கே பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா, தண்ணிலாம் தூக்கி ஊற்றி விட்டு. ஸோ அவளை அங்கே அடிச்சவங்க தூக்கிட்டு போக சொல்லும் போது அந்த மார்க்கில் இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோ உங்கள் குழந்தையுமே சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்காங்க. பட் அந்த ஸ்மெல் எல்லாமே வரவுமே அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வேமா இறங்கி இங்கே தேடிட்டுருக்கான். பட் அங்கே வந்து நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஆனால் அப்போ பாடியிலேருந்து அந்த ஸ்மெல் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. நம்ம ஹீரோ தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே வந்து எல்லாத்தையுமே போட்டு அடித்து அங்கே வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அங்கே அந்த பையன் அம்மான்னு சொல்லிட்டு ஹாப்பியானதுமே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டேக்கா. சரி ஓகே, என் பிள்ளைய வந்துட்டு உன் கூட சேர்ந்து வச்சுக்க, நான் உனக்கு 1/2 hour டைம் கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதுமே அங்கே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்ததும் இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோ குழந்தை இவ்வளோ ஹாப்பியாக இருந்து பார்த்ததே இல்லை போல். அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே சாப்பிட்டுச்சேக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்குமே வர சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. அப்போ அவனுக்கு திரும்ப பாடி எல்லாமே ஒரு மாதிரி பண்ணதுமே, பாஸ் என்ன உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி ஆகிடுச்சுக்கா, உங்களுக்கு அந்த உல்ஃபெல்லாம் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, ஐ திங்க் இன்னொரு வார்த்தை நீ பேசினேன்னா உயிரோடு இருக்க மாட்டேன், அது வந்து உயிர் தேவைன்னா வாய முடிட்டு பேசாமான்னு சொன்னதுமே அவன் சாரி பாஸ்ன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு வந்துட்டு நேற்றே ஜாப்பை விட்டு போயிட்டாங்க, ஃபயர் பண்ணி விட்டாங்க, இன்றைக்கி என்ன வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே
ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டை வந்து கேட்டதுமே பாஸே வந்து அனுப்பி வர சொல்லியிருக்காரு அப்படின்ற சொன்னதும் அந்த லேடிஸ்க்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே அந்த டீனா அங்கே ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவள் ஆல்ரெடி வந்து ஒரு பேபியுமே பர்த் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் என்னது அவளுக்கு பேபி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும் நீ என்ன இதுக்கு முன்னாடி வந்து அஃபேர் வச்சுருந்து குழந்தையுமே பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறா. உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் பட் அது என்னோட பர்சனல் மீட்டர், நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இங்கே எப்படி வேலை பார்க்குறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எப்படினாலும் வந்து இவனை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிடுவார் பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ உனக்கு வந்து குழந்தை இருக்குன்னா நீ கண்டிப்பாக என் கூட சேர்ந்து பின்னாடியே வான்னு சொன்னதுமே அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது இவன் என்ன வேலை பண்ணுறதுக்கு கூப்பிட்றான்னு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன புரியுதா இல்லையா, ஜாப் வேணுமா இல்லை ஃபயர் ஆகிட்டு வீட்டுக்கு போறியான்னு சொன்னதும் இல்லை கூட சேர்ந்து வர்றேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே ஒரு ஸ்டோருக்கு தான் அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். குழந்தைக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே பிடிச்ச மாதிரி வாங்க சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த விலையை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போனதுமே அங்கே பிளாக் கார்டை கொடுத்து நீ விலையை பற்றிலாம் யோசிக்காத, என்ன வந்துட்டு குழந்தைக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீ வாங்க அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தைக்கு பிடிக்கணும்னு கடவுளை வேண்டிகிட்டே அங்கே வந்து வாங்கிட்டு இருக்கா. ஸோ இவன் சரி ஓகே எல்லாமே வாங்கியாச்சுன்னா கொண்டு போய் நீ வந்துட்டு பில்லை போடு, பட் வந்துட்டு எனக்கு என்னமோ நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பிடிக்குன்னு தோணலை அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே வாங்கி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடுறா. சரி ஓகே இந்த கிஃப்ட் உனக்காக தான், இது வந்துட்டு நீயுமே பேபி இருக்குன்னு சொன்னீங்களா அதுக்காக தான், கண்டிப்பாக இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அந்த பேபி என்ற வேர்டை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே லீ கால் பண்ணுறான், இப்படி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பர்சன் இருக்கான்ப்பா, அந்த ஆள் வந்துட்டு 5000 யுவான் கொடுக்குறானாமா, அவங்க பார்ட்டிக்கு போகணும், அங்கே கட்டிட்டு மாஸ்க் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும், நீ ஓகேனா போகிறையான்னு சொன்னதுமே 5000 யுவான்னா எனக்கு ஓகே தான் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே நம்ம சூச்சு வர்றா, அம்மா நீங்கள் எனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தீங்கல்ல, எனக்கு அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுமா அப்படின்றத சொல்லிச்சேக்கான். நான் வந்துட்டு உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்ததுமே என்ன ஏதாச்சும் பார்ட்டி நடக்க போகிறாதான்னு சொன்னதுமே ஆமாம் இது எங்கள் வீட்டில் வந்துட்டு நடக்க போகிற பார்ட்டி, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வரணுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணிச்சேக்கான். பட் அம்மாவால் முடியாதுப்பா, அம்மா வந்துட்டு ஒரு ஜாப்காக போகணும், அது கண்டிப்பாக முக்கியமானது அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் ரொம்ப என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்கன்னு அவன் சொல்கிறான். எனக்கு முடிஞ்சால் நான் வந்திருக்க மாட்டேனா அப்படின்ற சைட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போகும்போது அங்கே கண்ணில் பிளாக் கலர் துணியை கட்டிக்கிறா. ரொம்ப வந்துட்டு வித்தியாசமாக எனக்கு தோணிட்டுருக்கேன், இந்த இடம் எல்லாமே நான் அவங்க வந்து யோசிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான் மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு. அப்போங்க நம்ம ஹீரோ மேலேருந்து இறங்கி வந்ததுமே என்ன பிரசிடென்ட் நீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பரவாயில்லையே நீ இப்படி பார்ட் டைம் ஜாப்லாம் வேறு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம சூச்சு வேறு வந்துடுறான். அம்மா நான் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டேன், நீங்கள் வரவே இல்லை, இப்போ இங்கே வந்திருக்கீங்களேம்மான்னு சொன்னதும் சரி ஓகே வாங்க நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சூப்பராக ட்ரெஸ் எல்லாமே மாற்றி அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு வாவ் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டான்ஸ் வந்துட்டு பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டான்ஸ் ஆடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ போய் அங்கே ஹீரோயினை தான் சூஸ் பண்ணி 2 பேருமே சேர்ந்து அங்கே சூப்பராக டான்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த குட்டி பையனுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இங்கே கிளாப் பண்ணிட்டுருக்கான். அங்கே ஷாவுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு, சுத்தமாக அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் பிறகு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான்ப்பா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷாவும் மற்ற பொண்ணுங்களுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிவிட்டு நீ என்ன பிரசிடெண்ட்டை கைக்குள்ளே வைக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அரைஞ்சதுமே ஹீரோயினுமே பதிலுக்கு கண்ணத்தில் அரைஞ்சி விடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பிரசிடெண்ட்டோட ஃபியான்ஸியாக இருந்தியா, நீ என்ன வேணாலும் என்ன பண்ணுவியா, என் கையை நான் பூ பறிச்சிட்டா இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவன் நீ எவ்வளோ தைரியம் தான் ஏன் மேலே கையை வச்சிருப்பா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தியில் யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளிடுறா. நீச்சல் தெரியாமல் அங்கே வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு பழி வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு உள்ளே போகும்போது அங்கே உள்ள அந்த வந்து போட்டிருக்க பெயிண்டேஜ் வந்துட்டு பிரிஞ்சு வந்து அந்த பட்டர்ஃப்ளை மார்க் அங்கே தெரிய ஆரம்பிச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. இங்கே நம்ம சூச்சுவை பார்த்தா என்னோட அம்மாவை காணும், அப்பா இதெல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிள் தானே, நீங்கள் தானே பார்த்துக்கணும்னு சொன்னதும் ஹீரோ அவள் வந்துட்டு என்னோட ஜஸ்ட் எம்ப்ளாயி மட்டும்தான், நான் வந்துட்டு அவளுக்கு பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்னோட அம்மா, நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது உங்கள் கடமை, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையங்க ரொம்பவே கோமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி கவலைப்படாத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது அந்த ஸ்மெல் எல்லாமே அங்கே உள்ளே வர ஆரம்பிச்சிருது. இது என்ன ஃபெமிலியராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எழுறான்.
பார்த்துட்டு உண்மையை சொல்லு, நீ தானே அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு அவனுக்கு அந்த உல்ஃப் அந்த தன்மை எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் நீங்கள் யார் எனக்கு எதுவும் தெரியலேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. மாஸ்க்கை கழட்டினா மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ மாஸ்க்கை கழட்ட ட்ரை பண்ணாலுமே விட மாட்டா. வேமா அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே என்ன இவன் மனுஷன் என்ன ஜென்மம் இவன் சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் வந்து கேட்டதுமே இங்கே வந்து யாருமே வெளியே போகக்கூடாது, கேட் எல்லாத்தையுமே இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்றதாமே சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கு முன்னாடியே அங்கே வந்துட்டு வெளியே போயிடுறான். அங்கே இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு அங்கே செக் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு எங்கே இவ போயிருப்பா அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயின் போயிருக்கா. ஹீரோ அப்போ அங்கே கூட தான் இருக்கான். நேற்று வந்து நீ சொல்லாமல் இல்லாமல் எங்கே போன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட ஜாப் முடிஞ்சிருச்சு, ஸோ எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை வேறது இருந்துச்சு, நான் கிளம்பி போயிட்டேன், நீங்கள் என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேற்று நைட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இது நீ போனேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே பட் எனக்கு என்னமோ நீ தான் இத்தனை நாளாக நான் தேடிட்டு இருந்த பொண்ணு மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்க, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. உங்கள் பிள்ளையோட அம்மா நான் கிடையாதுன்னு சொல்கிறா. பிறகு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு வேளை வந்துட்டு அவங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரா, குழந்தைக்காக தான் தேடிட்டுருக்காரோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனை நினச்சி அங்கே ஃபீலிங்காக வேறு இருக்குது. அங்கே சூச்சு வந்துடுறான். அம்மா நீங்கள் நேற்று நைட்டு எங்கே வந்துட்டு என்னை விட்டுட்டு போனீங்க சொல்லாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அம்மாவுக்கு வந்துட்டு முக்கியமான வேலை வந்துருச்சுப்பா, அதனால தான் விட்டுட்டு போக வேண்டியதாயிருச்சு. சரி ஓகே, நீ வந்து எதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்காத, ஓகேவா, அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்பே அவன் மயக்கமாய் கீழே விழுந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த பையனோட நிலைமை ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக இருக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்குன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் உல்ஃபோட இனத்துக்கே வந்து பெஸ்ட்டு டாக்டர்னா நீங்கள் தான், அவங்களாலே முடியாது நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொன்னதுமே அவங்களோட பயாலஜிக்கல் மதரை எப்படியாச்சும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, அப்படின்னா தான் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. 3 days ஆகிடுச்சு, இப்படி பாஸ் வந்துட்டு வரவே இல்லை, அவங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காமான்னு. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பயந்து போயிட்டு வேமாங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே குழந்தையுமே பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. உனக்கு எதுவும் ஆகாத அம்மா இருக்கேன்னு சொல்கிறா. நான் குழந்தைய பார்க்குறதுக்காக வந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே நீ கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போகிறான். ஏன்னா புள்ள அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவள் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அவள் கை வந்துட்டு லைட்டாக கட் ஆகிருது. ஸோ அந்த பிளட்டோட சேர்த்து அங்கே கொடுத்ததுமே அந்த பையன் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஃபீல் ஆகுற மாதிரி தோணுதுமே இவன் நல்லா கையை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அவனுக்கு அந்த பிளட்டை கொடுத்துட்ருக்கா. ஸோ அவனுக்கு அங்கே நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே வர போகிறத பார்த்துட்டு ஐயோ கடவுளே, நான் பிளட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவன் என்ன கொலை பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டுருக்கா. பட் டாக்டர் இங்கே வாங்க அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஷாவ் அங்கே வந்து குழந்தை நல்லபடியாக இருக்கிறத பார்த்துட்டு இவ கையில் வந்து பிளட் அங்கே வந்து கத்தியில் பிளட்டெல்லாம் இருக்கிறதுமே பார்த்துட்டு அப்படின்னா உண்மையான அம்மா இவ தானான்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டுருக்கா. நீ என்ன பிளட்டை கொடுத்தியான்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீங்கள் எது யார்ட்டையும் சொல்லாதீங்க, குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவங்க அம்மாவை நீங்கள் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிடுது அவனுக்கு. நேற்று கூட வந்துட்டு அவள் கிடைச்சா இன்றைக்கி கை நழுவி போயிட்டாளேன்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டுருக்கு. இப்போ அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி யங் மாஸ்டர் சரியாயிட்டாரான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கா. பார்த்தா அவங்க ஸ்டெப் மதருங்க வந்து நின்றுட்டு நான் வந்துட்டு சொல்கிறத நீ கேட்குறியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அவள் வெளியே தள்ளி விட்டா. அந்த டயத்துக்கு கரெக்டாக அப்பாங்க அந்த ஷாவ் வந்துடுறான். நான் சொல்கிறத கேட்டு நீ பேசாமல் நட, நீ வந்துட்டு அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறீல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஐடியா கொடுத்துட்ருக்கா. குழந்தைகிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி உனக்கு இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதான் அம்மா வந்தாங்களே, அம்மா தான் வந்துட்டு இப்போ சரி பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. நீ என்ன சாங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். ஸோ நான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்த பொண்ணு எனக்கு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. அவளுக்கு தான் அவன் தொடர்ந்து கால் பண்ணிகிட்ருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஷாவ் வந்துட்டு அவளை மயக்கமாயிக்கு அங்கே வந்து கீழே தள்ளினதுமே அவள் அப்படியே அங்கே மயக்கமாயிருக்கா. அவளால் எந்திரிச்சு நடக்க
முடியாத லெவலுக்கு இருக்குது. அவள் உடம்புல இருந்து அந்த ஸ்மெல்லுமே வந்துட்டு இல்லாமல் போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணுறதை பார்த்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசினதும் அவனே அங்கே வந்து உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தா நீ ஃபோனை கூட எடுக்காமல் இருப்பியா, இவ்வளோ நேரமாக நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு வந்துட்டு என்னாச்சுன்னே தெரில, என்னால் எந்திரிக்க கூட முடியல அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த பொண்ணே நீ தான் சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த பேண்டேஜ் அவள் எடுத்து விழுறான். பட் அதுலேருந்து ஸ்மெல்லே வரல. அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு தான் என்ன இந்த ஸ்மெல் எல்லாமே நின்றுச்சே எப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே எதுவும் புரிய மாட்டுது. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி குழந்தையோட அம்மா வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. வந்திருக்கிறது பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அந்த ஸ்டெப் மதர் தான். அவள் வந்து அங்கே வந்து ஆக்டிங் பண்ண வந்துடுறான். அங்கே அந்த பேண்டேஜை எடுத்து விட்டதுமே அந்த ஸ்மெல் வந்து அவன் மேலேருந்து வருது. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சேக்கு. அப்போ அங்கே அந்த ஷாவுமே அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்சேக்கா. என்ன விஷயம்னா அவ்வளோ உடம்புல இருக்க அந்த மார்க் எல்லாத்தையுமே இவ எடுத்து அவள் உடம்புல அங்கே பதிச்சு விட்ருக்கா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நடந்துருந்துருக்கு. நம்ம ஹீரோயின் உடம்புலேருந்து அது மறைஞ்சுமே போயிருக்கு. நம்ம ஹீரோ அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஏன் இப்படி வந்து கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ரொம்ப வந்துட்டு எனக்கு கவலை ஆயிடுச்சுக்கு. எனக்கு ஒய்ஃப் வந்து கிடச்சிருக்குன்னா நான் சந்தோஷம் தானே படணும், பட் ஏன் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரின்னு சொல்லிட்டாமே ஒரு பக்கம் கவலைப்பட்டுச்சேக்கான். குழந்தைக்கு அம்மா கிடச்சிட்டாங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஹாப்பி இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா உனக்கு என்ன சந்தோஷம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறா. பட் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் மனசுலேயும் இதுக்கப்புறம் என்னை வந்துட்டு அவன் அம்மானுமே கூப்பிட மாட்டானே, அவ்வளோதான் நான் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்பவே இங்கே கவலையாயிடுச்சுக்கு. வீட்டில் அங்கே வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எதுக்கு பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் அந்த பையன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு இதெல்லாமே சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. இவளை பார்த்தா எனக்கு என்ன உண்மையிலே வந்துட்டு அங்கே என்னோடய ஒய்ஃப் தான்ற மாதிரி எனக்கு ஏன் தோணலைன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவன் எந்த வேலை செஞ்சாலுமே அது எல்லாமே உள்டாவாக போயிட்டு எல்லாமே சொதப்புதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்பா நான் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் என்னோட அம்மாவோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இப்போ என்ன சாங்கை பற்றி பேசுகிறியா இல்லை இப்போ வந்திருக்க பொண்ணை பற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் சாங் தான் என்னோட அம்மா, இவங்களாம் ஃபேக் அம்மா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுமே அப்படின்னா ஓகே தான் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வர சொல்லி. நீ வந்துட்டு ஏன் உங்கள் அப்பா கூட சேர்ந்து போன்னு சொன்னதுமே அப்பா ரொம்ப பிஸியாக இருக்கான்னு அவன் சொல்கிறான். அப்போ உன்னோட அம்மா வந்துட்டாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து நீ போ அப்படின்னா தான் கொஞ்சமாச்சும் வந்து அவங்களுமே வந்து உன் கூட சேர்ந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னதுமே பட் எனக்கு அவங்க வேணாம், நீங்கள் தான் என் கூட வேணும், நீங்கள் என் கூட வருவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. 3 பேர் தான் சேர்ந்து அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே போகும்போது அங்கே அந்த ஸ்டெப் மதருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே இவளுக்கு வந்து பாதையை மாற்றி விட்டுற வேண்டியதான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போகிற சைட்லேருந்து அவங்க பாதையை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டான். ஸோ அவள் வேறு பக்கம் போய் மாட்டிக்க வேண்டியதாக இருது. 3 பேருமே சேர்ந்து அங்கே டென்ட் போட்டுட்டு இங்கேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இப்படியே வந்துட்டு நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, இது வந்துட்டு நிறைவேறுமான்னு அங்கே சூச்சு கேட்டதுமே ஏன் நிறைவேறாது, கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் இதான் தன்னோட பிள்ளையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஃபீல் வேறு ஆகிட்டுருக்கு. அவனோட ஸ்டெப் மதரை போட்டு அங்கே அந்த ஷாவ் வந்துட்டு பயங்கரமாக அடிச்சிடுறா. உன்னால் வந்துட்டு எந்த வேலை கொடுத்தாலுமே ஒழுங்காக பண்ண முடியாதா, ஒழுங்காக நீ வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கூட போக முடியாதான்னு சொன்னதுமே நான் எங்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு போகிற வழியில் தான் வேறு பக்கம் போய் மாட்டிக்கிட்டேனேன்னு சொன்னதும் ஒழுங்காக சொல்கிற வேலையை செய் இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. அங்கே அந்த ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்து ஹீரோவை அங்கே செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. ஸோ அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாகி போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான். இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே சூச்சுவுமே நீங்கள் வந்துட்டு ஃபேக் அம்மான்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவை வேற பயங்கரமாக மோசமாக பேசி விடுறான். பிறகு அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் வேறு பண்ணிட்டுருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு. அம்மா இப்படி அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவரை காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அங்கே அசிஸ்டண்ட்டையுமே கால் பண்ணி நீங்கள் வந்து அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போக வேணான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். ஹீரோயினோட வீட்டுக்கு அங்கே அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வந்துச்சுக்கான். எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமன்னு சொன்னதும் யங் மாஸ்டரோட ஆர்டர்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவகிட்ட தள்ளி விட்டுட்டு இவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, நீங்கள் தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு ரொம்பவே முடியாமல் போயிட்டுருக்கு, நீ தயவு செஞ்சு வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ,
இல்லை என்னை தனியாக விட்டுன்னு சொன்னதுமே நான் எப்படி வந்துட்டு தனியாக விட முடியும், நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லா. இங்கே வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது, நீங்கள் போய் அதில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன ட்ரக்கு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமில் போய் அங்கே வந்துட்டு அவனை படுக்க சொல்கிறா. பிறகுமே தனியாக எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை வந்துட்டு முடிக்கிறா. டக்குன்னு அவன் அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவளை கிஸ் பண்ணதுமே அவனோட அந்த இயர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுது, உல்ஃப் மாதிரி ஆயிடுறான். ஸோ அங்கே கிஸ் பண்ணதுமே அந்த பட்டர்ஃப்ளை மார்க்குமே வெளியே தெரிஞ்சிடுது. ஸோ ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்னா இத்தனை நாளாக நான் தேடிட்டு இருந்த பொண்ணு நீதானான்னு. இங்கே அந்த ஷா வந்துட்டு அவகிட்ட அங்கே கோவப்பட்டுச்சேக்கா, எங்கே அவனை நீ வந்துட்டு அவனை கூட செடியூஸ் பண்ண முடியலையா, சாங் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துக்கிறா, அதனால தான் திரும்ப திரும்ப அவகிட்ட அவன் தேடி போகிறான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போகிறா. இங்கே இவன் கூட சேர்ந்து இருக்கிறப்ப அந்த இயர் எல்லாமே தொட்டு பார்த்துட்டு எவ்வளோ வந்துட்டு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அதுக்கப்புறம் ஐயோ கடவுளே, அப்படின்னா அது என்னோட பிள்ளை தானா, என் குழந்தை வந்து நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான், பட் நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கேன், என்னால் என் பிள்ளைய வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிடுது. அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணிவிட்டு நீ வந்து அன்றைக்கி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், ஹாஸ்பிட்டலோட ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு வேணும், எப்படியாச்சும் நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும்னு சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவள் வந்து குழந்தைக்காக தான் அங்கே சமையல் பண்ணிகிட்ருக்கா. ஸ்கூல் முடிச்சு வரும்போது பிடிச்ச சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக புள்ள வந்துட்டு ஆசையாக சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு அவள் சமைச்சிட்டு இருக்கும்போது ஷாவ் அங்கே வந்துடுறா. அவள் சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு காரணம் ஷாவ்ன்றது புரிஞ்சிருது. அது எப்படி வந்துட்டு சாத்தியம், நம்மளோட உள் வகையில் இருக்கவங்க எப்படி இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, அப்படின்னா ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு வேமா அங்கே காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போகிறான். மூச்சோமே நீ எங்கள் அம்மா மேலே கையை விடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவளை அங்கேருந்து தள்ளும் போது மயக்கமாய் விழுந்துடுறா. உங்கள் அம்மா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப அம்மாவுக்கு நல்லா தான் இருக்குது, உன்னை அம்மா வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்க இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. பட் எனக்கு உங்களை பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷாவுக்கு திரும்ப அங்கே முழிப்பு வந்துட்டு அங்கே அட்டாக் பண்ண வரும்போது வேமா அங்கே நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிறான், மேலே வந்து அட்டாக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. பட் ஹீரோ வந்து அவளை அங்கே அடித்து போட்டு மயக்கமாக்கிடுறான். உங்கள் ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ரொம்ப பயந்து போயிட்டு ஒருவேளை அந்த ஷாவை மாட்டிக்கிட்டா எனக்கு சங்கு தான் இன்னைக்கு, நான் பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வசமாக வந்து மாட்டிக்கிறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே அப்போங்க குட்டி பையனுமே சும்மா காசுக்காக நடிச்சிருக்கான்னு சொன்னதும் இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை, ஷாவ் தான் என்னை நடிக்க கூட்டிகிட்டு வந்தான், நான் அவளுக்கு பயந்துக்கு தான் நடிச்சேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட பேர் அவள் கேஞ்சிரா. ஸோ அவளை அங்கேருந்து போக விட சொன்னதும் அவள் தேங்க்யூ சொல்லிட்டு உயிர் பொழைச்சா போந்துட்டா சாமின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிடுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து யார் தூங்குறதுன்னு அம்மாவே முடிவு பண்ணட்டுமேன்னு சொன்னதுமே நான் என் பிள்ளையோட தான் சேர்ந்து தூங்குவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹீரோக்கு கோவமாகி போயிடுது. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ணாமல் அவனை போய் சூஸ் பண்ண அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நான் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், பிள்ளைய தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ உனக்கு வந்துட்டு வயசு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே 3 விரலை காமிச்சதுமே 3 வயசா இல்லை 30 வயசா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதெல்லாம் கிடையாது எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு அப்படின்றது சொன்னதும் என்னது 100 வயசா, அப்புறம் எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இளமையாக இருக்க அப்படின்ற சொல்லி கேட்குறா. அதோட வந்து வரந்தான்ப்பா அப்படின்ற சொன்னதும் அப்படியா, அப்போ எனக்கு 100 வயசாகும்போது நான் கிளவியால் போயிடுவேன், அப்பயுமே நீ வந்துட்டு எங்கே தானே இருப்பேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, நீவே இப்போ என்னோட இனத்தில் சேர்ந்துட்ட, ஸோ உனக்குமே கண்டிப்பாக வந்துட்டு அதே தான் இருக்கும், அது எவ்வளோ வயசானாலும் சரி அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே அந்த ஸ்டெப் மதரை காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கவுமே அந்த ஆள் வந்துட்டு காப்பாற்றாங்க நர்ஸ் டாக்டர்கிட்ட சொன்னதுமே அவங்க லங்ஸ் வரைக்குமே பாய்சன் கலந்துருக்கு, அவங்களுக்கு ஃபுட்டில் யாரோ பாய்சனை கொடுத்துருக்காங்க, ஸோ இதுக்கப்புறமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் இறந்துமே போயிடுறான். அவளுக்கு அந்த ஷாவ் தான் பாய்சன் எதுவும் கொடுத்துருக்கா போல். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஃபைனல் அங்கே சூப்பராக அங்கே மேரேஜ்மே நடந்துடுது. அங்கே எல்லாருமே அங்கே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, எப்பயுமே சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் வாழணும்னு. ஹீரோ அங்கே குழந்தை எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.